2025 ஜனவரி தான் வரலாற்றின் மிகவும் வெப்பமான ஜனவரி மாதம். அதிர்ச்சி தகவல். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே வங்காளம் உட்பட நாடு முழுவதும் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 2024 காலநிலை மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் 2025 தொடக்கத்திலிருந்தே அந்த சாதனையை முறியடிக்கிறது. ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே வங்காளம் உட்பட நாடு முழுவதும் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 2024 காலநிலை மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் 2025 ஏற்கனவே அந்த சாதனையை முறியடித்துள்ளது. வெப்பமான ஆண்டுக்கான சாதனை 2024க்கு சொந்தமானது. ஆனால் அந்த சாதனை நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 2025 அதை உடைத்தது. 2025 பற்றி விஞ்ஞானிகள் எச்சரித்திருந்தனர். அவர்களின் கணிப்புகளை உண்மையாக்குவது போல ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே வெப்பநிலை உயரத் தொடங்கியது. 2025 உலக வரலாற்றில் வெப்பமான ஜனவரி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தாண்டின் முதல் மாதத்திலிருந்தே உலகின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் சராசரி வெப்பநிலை தொழில்துறை புரட்சிக்கு முன் பூமியின் சராசரி வெப்பநிலையை விட 1.75 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. கடந்த ஜூலை மாதம் பசிபிக் பெருங்கடலில் நிலைமை மாறத் தொடங்கின. கடல் நீரின் மேல் அடுக்கு வழக்கத்தை விட வெப்பமாக இருந்தது. இந்த நிலையை எல் நினோ என்று வானிலை ஆய்வாளர்கள் அழைக்கின்றனர். கொடூரமான வெப்ப அலை கிட்டத்தட்ட அனைத்து இந்தியாவையும் வாட்டியது. குறைந்தது 3000 பேர் வெப்ப பக்கவாதத்தால் இறந்தனர். ஜூலை மாதம் முதல் வானிலை மாறத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. ஜூலை மாதம் முதல் கடல் குளிர்ச்சியடைய தொடங்கிய போதிலும் டிசம்பரில் ஒரு சரியான லா நினா நிலை உருவானது. ஆனால் அது மிகவும் வலுவாக மாறவில்லை என்று விஞ்ஞானிகள் ஊகிக்கின்றனர். இதுவே வெப்பமான ஜனவரிக்கு காரணம். 2025 வெப்பநிலை 2024 விட அதிகரிக்கலாம் என்றும் சில வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். கலிபோர்னியா காட்டு தீ 9 மில்லியன் மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டு உலகம் முழுவதும் பாதித்தது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.